நான் இவ்வளவு நாளும் போட்ட வீடியோக்களில் வந்து ஃப்ரெஞ்ச் வந்து எப்படி கதைக்கிறது, ஃப்ரெஞ்ச் வொக்காபுலரி சொற்களை வந்து எப்படி நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறோம், அதே மாதிரி சில கிராமர் பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து முற்று முழுதாக வித்தியாசமானது. இது என்ன வீடியோன்னு சொல்லி சொன்னால், ஃப்ரெஞ்சை வந்து நாங்கள் எப்படி வாசிக்கிறது, எப்படி ஒவ்வொரு எழுத்துக்கூட்டி நாங்கள் வாசித்து பழகிறதுன்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லித்தரப்போகிறோம். நீங்கள் இப்போ ஒரு சொல்லை பார்த்தோன்னே அது உச்சரிக்க கஷ்டம்னு உடனே யோசிப்பீங்க. ஆனால் நீங்களாகவே அதை எழுத்துக்கூட்டி வாசிக்க முடியும். அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. என்னட்ட கூது ஃபான்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. இப்போ நாங்கள் ஃப்ரெஞ்ச் வாசித்தல் பயிற்சி செய்வோம். பே ஓ யு பு பே பே என்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இதை வாசிக்க இப் ப என்று தான் இதை நாங்கள் சொல்லுவோம். எஹ் ஆ ஹா வே ஓ வோ பே ஓ போ தே உ து பே உ பு பே இ பி தே உ து வே இ வி. இது தே. ஆனால் நாங்கள் வாசிக்க இத் என்னும் வாசிப்போம். அதுக்கு பக்கத்தால் வர எழுத்துக்களை வைத்த மாதிரி நாங்கள் அந்த உச்சரிப்பு மாறுபடும். ஜே ஓ யு கு எர் எ ஹு எஃப். இதை நாங்கள் இஃப் இஃப் சவுண்ட்லையும் பக்கத்தில் வர்ற எழுத்துக்களுக்கு ஏற்ற மாதிரியும் அது மாறுபடும். சே அஷ் இ ஷி எல் இ லி என் உ நு தே ஓ தோ எல் ஆ லா பே ஆ பா பே ஓ யு பு எம் ஆ மா. இப்போ நாங்கள் இந்த பே சே ரெண்டு எழுத்தையுமே வொயலோட சேர்த்து எப்படி வாசிக்கிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வொயல்னு சொன்னால் ஆ எ இ ஓ யு. இதுகளோட சேர்த்து எப்படி உச்சரித்து வாசிக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். பே ஆ பா பே எ ப பே இ பி பே ஓ போ பே யு பு. இப்போ சேயோட சே ஆ கா சே உ சு சே இ சி சே ஓ கோ சே உ கு. இப்போ நாங்கள் இந்த எழுத்துக்களை சேர்த்து சொற்களில் வரையக்க என்னென்று வாசிக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். பே ஓ யு பு எல் எ லு.
அப்போ நாங்கள் இந்த லு கடைசியில் வர இந்த ஏவை வந்து முழுசாக உச்சரிக்காமல் ஒரு சின்ன உச்சரிப்போட நிப்பாட்டிடுவோம். பு லுன்னு சொல்லாமல் புல். பே ஏர் ஆ bra. V O vo. Bravo. D O N don. N E R ne. donner. இதில் வந்து கடைசியில் இந்த ஏக்கு வந்து நாங்கள் உச்சரிக்க மாட்டோம். ஒரு சின்ன இதோட donner ஹண்டேக்கு அதில் இந்த இதோட முடியும். L I li R E R lire என்று சொல்லாமல் lire என்று சொல்லுவோம். C H I F chiffre F R E chiffre. இப்போ இதில் வந்து 2 F வரபடியே அந்த எஃப்ன்றதை கொஞ்சம் அழுத்தமாக சொல்லி ஷிஃப்ட் என்று சொல்லுவோம். ஜே ஓ உ கு தே தே எ து து அந்த 2 தே வரபடியே அதையும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுவோம். குட். வே இ வி தே வித். இதை வந்து நாங்கள் என்னென்னு வாசிப்போம்னு சொல்லிட்டோம்னா ஆ எம் ஓ யு மூர். இந்த கடைசியில் வர ஏகையும் சேர்த்து மூர்ன்னு வாசிப்போம். அப்போ அமூர். ஏர் ஆ ஹா பே இ பி D E de rapide. P E peu. T I T T E T petite. இப்போ நாங்கள் பேர்கள் ஒரு ஆக்களோட பேர்களை வந்து நாங்கள் என்னென்னு உச்சரித்து வாசிக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். என் இ நீ சே ஓ கோ எல் ஆ எஸ் லா. எஸ்ஸை வந்து உச்சரிக்க மாட்டோம். நி கோ லா நிக்கோலா. வே இ ஓ வியோ. எல் E le. T T E T. அப்போ violette violette. D A da. N I E L Niel. Daniel Daniel. R O Ro M A I N ma. Roma. S A sa. M I sami sami. இப்படி நீங்கள் எல்லா எழுத்துகளுக்கும் ஏற்ற மாதிரி பக்கத்தில் வொயலோ இல்லை வேறு வேறு எழுத்துக்களையோ போட்டு நீங்கள் முதல் 2 எழுத்தாகவும் வாசித்து பாருங்கள், அல்லது இப்படி 3 எழுத்தாகவும் வாசித்து உச்சரித்து பாருங்கள். அதுக்கு பிறகு அந்த எழுத்துகள் வந்து எந்தெந்த சொல்லுகளுக்கு ஏற்ற மாதிரி வருகுதோ அந்தந்த சொல்லுகளை வச்சு நீங்கள் இப்படி எழுத்து கூட்டி கூட்டி வாசித்து பழகினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் வாசிக்கிறது வந்து மிகவும் சுலபமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஃப்ரெஞ்சில் ஒரு சொல் இருந்தால் அதை எப்படி எழுத்து கூட்டி வாசிக்கணும், இப்போ நாங்கள் தமிழில் எப்படி எழுத்து கூட்டி வாசிப்போமோ அதே மாதிரி ஃப்ரெஞ்சையும் எப்படி எழுத்து கூட்டி வாசிக்கிறோன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும்.
உங்களுக்கு வசனம் அமைச்சு பழகணும்னு சொல்லி சொன்னால் அந்த வசனங்கள் வந்து உங்களை அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வாக்கியங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். அவசியமான 100 வாக்கியங்கள்னு சொல்லி அந்த வீடியோவையும் ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள்.